Am I audible, ma'am? Yes, sir. Your voice is audible, sir. Okay, ma'am. Okay, ma'am. We'll start, ma'am. Okay, sir. Anita? Oh, ma'am, I'm audible. Ah, yes, ma. Yes, ma. You're audible. Yes, you start. Good evening, all. I welcome you all for PC Troubleshooting and Hardware Maintenance Program. Now it's time to welcome our Chairperson and CEO of Sairam Institution, Sai Prakash Leomuthu, sir. I also welcome Dr. K. Palnikumar, sir, Principal of Sairam Institution, CSC Department HOD, Dr. B. Sridevi, ma'am, and myself, B. ma'am, and J. Navakarthi, sir. Speaker, Dr. Kumar sir. He had diploma in Priyadarshini Polytechnic, B.Tech in Engineering College, and M.Tech in Dr. University of CH University. Any college as a professor. Now he is currently working sir in the Department of Shada College of Engineering and Technology, Hyderabad. A warm welcome to sir. Over, sir. Thank you, Anita. Thanks for your warm welcome on this last day of PC troubleshooting and hardware maintenance workshop. So I would like to start my session now. So in the last class, we have discussed about several tools which is helping for us in troubleshooting. So just I would like to have a recap of the several tools, and I would like to continue my session. So just I am opening my document. So in the last class we have discussed about the software CPU-Z. So CPU-Z software is used to collect or gather the information about the computer system. ஸோ நான் என்ன சொன்னேன்னா ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன்ஸ் முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் டிரைவர் பேக்கேஜ். ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் அசம்பிள் பண்ணி பின்னாடி அசம்பிள் பண்ணதும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண பின்னாடி எல்லா ஹார்ட்வேர் டிவைஸஸும் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் வந்து டிரைவர் பேக்கேஜ். ஸோ அது வந்து டிரைவர் பேக்கேஜ் அப்படின்ட்டு இருக்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஹார்ட்வேருமே வந்து ஒர்க் ஆகிறதுக்கான சாஃப்ட்வேர் தான் இது. தென் ஃபைல் ஹிப்போ .com. ஸோ இதில் வந்து லீகல் வெர்ஷன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அதாவது 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இல்லை 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமான்றதை செக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். ஸோ ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், தட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சிங்கிள் யூசர் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். தென் கிராக்கிங் த கீஸ் ஃபார் த சாஃப்ட்வேர். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் அதுக்கு வந்து நம்ம கீ கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணணும், அதுக்கு எப்படி கீ கிராக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த ஐகேர் ரிகவரி சாஃப்ட்வேர். ஸோ ஹார்ட் டிஸ்க்கு கரப்ட் ஆனாலோ ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டா ஃபெயில் ஆனாலோ அதை எப்படி ரிகவர் பண்ணுறது, பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டா லாஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி ரிகவர் பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் ஐகேர் ரிகவரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அது இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்ஸ் ரிகவரி சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்குது அதை பார்த்தோம். தென் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த கீ லேக்கர் சாஃப்ட்வேர். ஸோ கீ லேக்கர் சாஃப்ட்வேர்ங்கிறது வந்து இட்ஸ் எ டைப் ஆஃப் ஹேக்கிங் டூல். ஸோ அதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். தென் ஐ டிஸ்கஸ்ட் அபவுட் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ வைரஸ் என்ன, அந்த வைரஸ் என்றது ஒரு ப்ரோக்ராம் சொன்னேன், மெலிஷியஸ் ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராம்லேருந்து நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம் பாதுகாக்கிறதுக்கு நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது தான் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ என்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிற 360 டோட்டல் 360 செக்யூரிட்டி. ஸோ அந்த சாஃப்ட்வேரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தென் ஐ டிஸ்கஸ் அபவுட் டீம் வியூவர் சாஃப்ட்வேர். அதாவது ரிமோட்டில் உன்னோட ஃப்ரெண்டு நல்ல டெக்னிக்கல் பர்சன் ரிமோட் பிளேஸில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால்
அவங்களோட ஹெல்ப்பை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், சிஸ்டம் ரிகவர் பண்ணுறதுக்கோ இல்லை சிஸ்டம் ரிப்பேர் பண்ணுறதுக்கோ, அதை வந்து டீம் வியூவர் இல்லைனா எனி டெஸ்க் அப்படின்ற ரிமோட் அக்சஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். தென் வி டிஸ்கஸ்ட் அபவுட் சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட். ஸோ எப்படி இன்டர்மீடியட் சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சு சேஃபாக ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது முன்னாடி சிஸ்டம் இருந்த கண்டிஷன்ஸ்க்கு நம்ம சிஸ்டமை ரீஸ்டோர் எப்படி பண்ணுறது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். தென் வி ஹவ் டிஸ்கஸ் அபவுட் டீஃப்ராக்மெண்டேஷன். ஸோ உன்னோட சிஸ்டம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லாத போது அந்த சிஸ்டமில் இருக்கிற பேட் செக்டார்ஸ் எல்லாம் எப்படி வந்து சீர் செய்கிறது அப்படின்றத டீஃப்ராக்மெண்டேஷன். இது வந்து ஒரு சிஸ்டம் டூல் அப்படின்னு சொன்னேன். இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடவே வரும் அப்படின்றத சொன்னோம். ஸோ இதுவரையிலும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஸ்டில் 2 more டூல்ஸ் ஆர் தேர் டு டிஸ்கஸ். நம்பர் 1 F1. ஸோ F1 அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் F1 அப்படிங்கிற மெனு இருக்கும். அதில் வந்து F1ன்னா ஹெல்ப். ஸோ உன்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே F1, அதாவது உன்னோட கம்ப்யூட்டர் சிஸ்டம்லேயே நம்ம F1 ப்ரெஸ் பண்ணோன்னு சொன்னால், ஸோ F1 அப்படிங்கிறது வந்து ஹெல்ப் மெனுக்கு போவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் F1 ப்ரெஸ் பண்ண உடனே ஸோ இட் இஸ் கோயிங் டு சம் வெப்சைட்ஸ். ஸோ டெஸ்க்டாப்பில் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணேன்னு சொன்னால் ஸோ இட் வில் கோ டு, ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்பில் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் இப்போ டெஸ்க்டாப்பில் வச்சுட்டு நான் F1 ப்ரெஸ் பண்ணேன்னா சாரி ஸோ ஹெல்ப் விண்டோ வில் ஓப்பன். ஸோ இதில் கூட நீங்கள் டைப் பண்ணலாம். கீழே சர்ச் மெனுவில் போயிட்டு ஹெல்ப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ இட் வில் கிவ் ஆல் த கைட்லைன்ஸ். ஹெல்ப் மெனுவில் கெட் ஹெல்ப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹெல்ப்பில் வந்து உங்களோட டவுட்ஸ் எது வேணுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மை பிரிண்டர் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொன்னால் இட் வில் கிவ் த ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி F1 ப்ரெஸ் பண்ணி F1 சொல்கிற ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணினே போனோம்னாலே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ அப்படி F1 இது வந்து ப்ரீ டிஃபைன்டு. ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது F1ல் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூகுள் இட் இஸ் எ வெரி குட் டூல் ஃபார் சர்ச்சிங் வாட் எவர் த திங்ஸ் வி ரெக்யர்ட். ஸோ அதில் கூகுளில் போயிட்டு நம்மளோட கொஸ்டின்ஸை டைப் பண்ணாலே யூ கேன் கெட் லாட் ஆஃப் யூடியூப் வீடியோஸ் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பாங்க, பிக்சர்ஸ் போட்டிருப்பாங்க, ஸ்டெப்ஸு போட்டிருப்பாங்க, கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த ட்ரபிள் ஷூட்டிங் டூல்ஸ் அண்ட் டிப்ஸ் வி ஹவ் டிஸ்கஸ்டு. ஓகே, ஸோ ரைட் நவ் வி வில் டிஸ்கஸ் another tool, that is firewall. So firewallன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் டூல், ஆர் யூ கேன் சே இட் இஸ் a சாஃப்ட்வேர் ஆர் ஹார்ட்வேர். ஃபயர்வாலுங்கிறது வந்து சாஃப்ட்வேராகவும் கிடைக்குது, ஹார்ட்வேராகவும் கிடைக்குது. ஸோ அதை நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம்லேயோ நம்ம நெட்ஒர்க்லேயோ இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட நெட்ஒர்க்கை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபயர்வால் பற்றி என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன், வாட் இஸ் ஃபயர்வால், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபயர்வால், சாஃப்ட்வேர் ஃபயர்வால், ஹார்ட்வேர் ஃபயர்வால், ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபயர்வால். ஸோ these are the things we are going to discuss. Types of firewall, basic concept of firewall. ஸோ இது எல்லாமே we are going to discuss. ஸோ ஃபஸ்ட்டு ஃபயர்வால் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஸோ இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம அந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம கம்ப்யூட்டரில் அக்சஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அக்சஸ் பண்ணும்போது தேவையான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு வருது. ஸோ அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறது தான் வந்து, அதாவது தேவையான விஷயங்கள் மட்டும் நமக்கு வேணும், தேவையில்லாத விஷயங்கள் வந்து என்னோட கம்ப்யூட்டருக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே நம்ம முடிவு பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துச்சின்னு சொன்னால் அது வந்து தடுத்துடணும் அப்படின்னு நம்ம கான்ஃபிகர் பண்ணி செட்டப் பண்ணி வைக்கிறது தான் வந்து ஃபயர்வால். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்லேயோ அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயோ செக்யூரிட்டி இருப்பாங்க, காலேஜஸில் செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட எம்ப்ளாயீஸ், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது நம்ம கல்லூரிக்கு சம்மந்தப்பட்டவங்களை மட்டும்தான் உள்ள விடுவாங்க. அன்ஆத்தரைஸ்ட் பர்சன்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அங்கே வெயிட் பண்ணி செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுறதா விடுவாங்க, இல்லைன்னா திரும்பி அனுப்பிடுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் ஃபயர்வால். ஸோ ஃபயர்வால்ன்ற சாஃப்ட்வேரை நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபயர்வாலுக்கு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணலாம், இந்த வெப்சைட் யாராவது ஓப்பன் பண்ணாங்கன்னு சொன்னால் அலோவ் பண்ண வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்யூட்டர் லேபில் நிறைய சாஃப்ட்வேர்ஸு, அதாவது எஜுகேஷ்னல் பர்பஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம அலோவ் பண்ணலாம். எஜுகேஷனுக்கு ரிலேட்டட் இல்லாமல் சாஃப்ட்வேர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேபில் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுவாங்க, மூவிஸ் டவுன்லோட் பண்ணுவாங்க, தேவையில்லாத விஷயங்கள் அவங்க செய்யும்போது
அவங்கள போய் நம்ம சொல்லிட்டு இருக்க தேவையில்லை, அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபயர்வால் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த ஃபயர்வால் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஃபயர்வால் சாஃப்ட்வேரில் நம்ம எந்தெந்த வெப்சைட் எல்லாம் பிளாக் பண்ணணுமோ அந்த வெப்சைட் எல்லாம் நம்ம என்டர் பண்ணாலே போதும். ஸோ யாராவது அந்த வெப்சைட்டை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னால் ஃபயர்வால் சாஃப்ட்வேர் வில் நாட் அலோவ். அது வந்து அந்த வெப்சைட் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாத மாதிரி யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு அக்சஸ் திஸ் வெப் பேஜ் அப்படி மட்டும்தான் வரும். ஸோ இட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கம்பெனிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ எம்ப்ளாயீஸ் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாப் லெவல் பர்சன், மிடில் லெவல் பர்சன், சப்பார்டினேட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்கும்போது எல்லாருக்கும் வேறு வேறு ரைட்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரின்ஸிபாலுக்கு இருக்கிற எல்லா பவருமே வந்து ஹெச்ஓடிக்கு கிடையாது, ஹெச்ஓடிக்கு இருக்கிற எல்லா பவருமே ஃபேக்கல்ட்டிக்கு கிடையாது, ஃபேக்கல்ட்டிக்கு இருக்கிற எல்லா பவருமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. ஸோ எல்லாருக்குமே லிமிட்டட் ரைட்ஸ் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே எல்லாருக்குமே லிமிட்டட் ரைட்ஸ் அதை வந்து நம்ம கொடுக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபயர்வால். ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்ஸிபால் அப்படின்னு சொன்னால் எல்லா ஃபைலும் அக்சஸ் பண்ணலாம். ஹெச்ஓடிஸ்னா அவங்க டிபார்ட்மெண்ட் ஃபைல் மட்டும் அவங்க அக்சஸ் பண்ணலாம். ஃபேக்கல்ட்டினா அவங்க கிளாஸுக்கு ரிலேட்டடான ஃபைல்ஸ் மட்டும் அக்சஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஃபைல்ஸ் மட்டும் அவங்க அக்சஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணோம்னா வேறு தேவையில்லாத டேட்டா வந்து அக்சஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் ஃபயர்வால். ஸோ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சிலர் வந்து இது அட்வான்டேஜாக யூஸ் பண்ணுறதில்ல, இது வந்து அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலேஜாக இருந்தாலோ ஒரு கம்பெனியாக இருந்தாலோ ஒரு ப்ரௌசிங் சென்டராக இருந்தாலோ இந்த சாஃப்ட்வேர் ஃபயர்வால் அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த ஃபயர்வால் வந்து இந்த மாதிரி ஃபைல் அக்சஸ் மட்டும் தடுக்காமல் ஈவன் யூ கேன் ப்ரிவெண்ட் தி வைரஸஸ். அந்த வைரஸ் சாஃப்ட்வேர், மெலிஷியஸ் சாஃப்ட்வேர், உன்னோட கம்ப்யூட்டருக்கு ஆபத்து உருவாக்குற சாஃப்ட்வேரை கூட வந்து தடுத்து நிறுத்தும். ஸோ செக்யூரிட்டி ஆஃப் நெட்வொர்க் இஸ் த மெயின் க்ரைட்டீரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரையும் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ அதனால் ஃபயர்வால்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் லேபில் ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா செக்யூராக இருக்கும். ஸோ ஃபயர்வால் பற்றி இன்னும் விஷயங்கள் என்னென்னா இது வந்து சாஃப்ட்வேராகவும் கிடைக்குது, ஹார்ட்வேராகவும் கிடைக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா ஃபில்டர்ஸ் த இன்ஃபர்மேஷன் கம்மிங் த்ரூ த இன்டர்நெட் கனெக்ஷன் இன்டு யுவர் ப்ரைவேட் நெட்வொர்க் ஆர் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு வச்சுக்கோங்க. நம்ம லேபில் இருக்கிற கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இதுதான். ஸோ இதுதான் நம்மளோட இன்டர்நெட் கனெக்ஷன். இந்த ப்ளூ கலரில் இன்டர்நெட் எழுதிடுறாங்க இல்லையா, இதுதான். ஸோ வழக்கமாக இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லாமே நம்ம நெட்வொர்க்லேருந்து அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் நமக்கு என்ன வேணும், எல்லா விஷயங்களையும் அக்சஸ் பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும், தேவையில்லாத விஷயங்களை அக்சஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், ஃபயர்வால் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை ஹார்ட்வேர் கூட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதை செட்டிங்ஸில் கான்ஃபிகர் பண்ணணும், இந்த வெப்சைட்ஸ்லாம் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டர்லேருந்து யாராவது இந்த இன்டர்நெட்டில் இருக்கிற தேவையில்லாத வெப்சைட்டை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் இந்த ஃபயர்வால்லேருந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, செக்யூரிட்டி மாதிரி, காலேஜில் இருக்கிற செக்யூரிட்டி மாதிரி இந்த ஃபயர்வால் வந்து இங்கேயே தடுத்து நிறுத்திடும். அந்த விஷயம் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இருந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஃபயர்வாலோட சிம்பிள் கான்செப்ட். இது வந்து சாஃப்ட்வேராகவும் இருக்குது, ஹார்ட்வேராகவும் இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட் இன்ஸ்பெக்ட்ஸ் த டைப் ஆஃப் டிராஃபிக். அதாவது நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குள்ளே வர இன்ஃபர்மேஷன் வந்து எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், நம்ம அலோவ் பண்ண சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷனா இல்லை அலோவ் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷனா அப்படின்னு செக் பண்ணோம். அலோவ் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் நம்ம நெட்வொர்க் வரும். அலோவ் பண்ணாத இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அங்கேயே தடுத்து நிறுத்துறோம். தட் இஸ் கால்ட் இன்ஸ்பெக்டிங். இன்ஸ்பெக்டிங்னா வெரிஃபை பண்ணுறது ஒன்றுத்தையும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபயர்வால் எதுன்னா, ஸோ ஃபயர்வால்ஸ் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அப்ளிகேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேருக்கு தகுந்த மாதிரி. இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறது வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவோம். வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்னா இன்டர்நெட்டில் இருந்து நம்ம அக்சஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். ஸோ நெக்ஸ்ட்டு ஹோஸ்ட் பேஸ்டு ஃபயர்வால், நெட்வொர்க் பேஸ்டு ஃபயர்வால் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஹாஸ்ட் பேஸ்டு ஃபயர்வால்னா உன்னோட கம்ப்யூட்டர் சிஸ்டமில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது அந்த ஒரு கம்ப்யூட்டரை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் ஒர்க் ஆகும். அந்த ஒரு கம்ப்யூட்டருக்கு என்ன விஷயம் வேணும், என்ன விஷயம் வரக்கூடாது அப்படின்றத நம்ம அதில் கான்ஃபிகர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸு ஒரு எல்லா தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீ கொஞ்சம் ப்ரிவிலேஜஸ் அதிகமாக கொடுக்கலாம். ஒரு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், யூ கேன் டிசைட் த ப்ரிவிலேஜஸ். யாருக்கு என்ன ஃபைல் போகணும் போகக்கூடாதுன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஹாஸ்ட்னா கம்ப்யூட்டர், ஒரு ஹாஸ்ட் பேஸ்ட் ஃபயர்வால்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு மட்டும் தனியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது. நெட்வொர்க் பேஸ்டு ஃபயர்வால்னா
ஒரு 30 கம்ப்யூட்டர் இருக்குது லேபில், அந்த 30 கம்ப்யூட்டருக்குமே ஒரே ஒரு செட்டிங்ஸ் தான். எல்லா கம்ப்யூட்டருக்கும் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் போகலாம், இந்த வெப்சைட்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம், இந்த வெப்சைட்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் டிவைஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவிட்ச் சொன்னோம், ரூட்டர் சொன்னோம், அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் டிவைசஸில் இதை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஹார்ட்வேராகவும் கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க் பேஸ்ட் ஃபயர்வால். ஸோ இந்த ஃபயர்வால்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வர இன்ஃபர்மேஷனை மட்டும் செக் பண்ணணும் அப்படின்னா we can check only the incoming information. அதே மாதிரி அவுட் கோயிங் ஆல்சோ யூ கேன் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேபில் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து முக்கியமான சிஸ்டம் இருக்குது, அதில் எல்லா காலேஜோட வரவு செலவு எல்லாம் இருக்குது. அந்த சிஸ்டம்க்கு யாரும் அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாலும் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். வெளியிலேருந்து யாரும் அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாவை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் யூ கேன் கண்ட்ரோல் திஸ். அதாவது இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பவுண்ட்னா உள்ள எது வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது, அவுட்பவுண்ட்னா கம்ப்யூட்டர்லேருந்து எது வெளியே போகக்கூடாது, எந்த இன்ஃபர்மேஷன் ஆர் எந்த ஃபைல்ஸ் வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்றத நம்ம ஃபயர்வாலில் கான்ஃபிகர் பண்ணலாம். ஹார்ட்வேர் ஃபயர்ஸ் ஆர் இன்டெகிரேட்டட் இன்டு த ரூட்டர். ஸோ ஹார்ட்வேர் ஃபயர்வால் நம்ம சொன்னோம். நம்ம இப்போ இதுவரை டிஸ்கஸ் பண்ணதுமே சாஃப்ட்வேர் ஃபயர்வால், அதாவது வெப் பேஸ்டு ஃபயர்வால், ஹாஸ்ட் பேஸ்டு ஃபயர்வால், நெட்வொர்க் பேஸ்டு ஃபயர்வால், இது எல்லாமே சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் வந்து ரூட்டர்னு ஒரு டிவைஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ரூட்டர்ன்ற டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணலாம். இதை அந்த ரூட்டர்ன்ற டிவைஸில் ரூட்டரில் வந்து போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கேபிள் கனெக்ட் பண்ணுற இடம், அதை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அதை கான்ஃபிகர் பண்ணி செட்டிங் பண்ணும்போது அதுவும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும் வர டிராஃபிக்கை. தென் சாஃப்ட்வேர் ஃபயர்வால்ஸ் ஆர் இன்ஸ்டால்ட் ஆன் இண்டிவிஜுவல் சர்வர்ஸ். தனித்தனியாக ஒரு சர்வரில் கூட இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். they intercept each connection request and then determine whether the request is valid or not. ஸோ ரெக்வஸ்ட்ன்றது வந்து நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட் தான். நம்ம ஒரு ஃபைலை கிளிக் பண்ணோம்னா அது ஒரு ரெக்வஸ்ட், ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணோன்னு சொன்னால் அது ஒரு ரெக்வஸ்ட். ஸோ இந்த மாதிரி வர ரெக்வஸ்ட்டை வந்து வெரிஃபை பண்ணோம், அதாவது ரெக்வஸ்ட் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு, ஸோ லீகல் ரெக்வஸ்ட்டாக இருந்ததுன்னா இட் வில் அலோவ், இல்லீகல் ரெக்வஸ்ட்னா இட் வில் நாட் அலோவ். ஸோ இல்லீகல் ரெக்வஸ்ட்டாக இருந்ததுன்னா இட் வில் நாட் அலோவ். So 1 minute. So that is the concept of software firewalls. Then history of firewall இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 1988 தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபயர்வால்ன்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் ஐ எம் ஸ்கிப்பிங் திஸ் பிகாஸ் இட் இஸ் நாட் எசென்ஷியல் ஃபார் அஸ். ஸோ டிசைன் கோல்ஸ் ஃபார் ஏ ஃபயர்வால். ஸோ ஃபயர்வாலை டிசைன் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை வந்து கருத்தில் வச்சு டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first design goal of a firewall is that collectively the sum of all network traffic from internal to external must go through the firewall, physically cutting off all access to the local network except via the firewall. ஸோ என்னென்னா, நம்ம நெட்வொர்க்குக்கு போகிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இல்லை நெட்வொர்க்லேருந்து வர எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபயர்வால் வழியாக மட்டும்தான் போகணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். அதாவது எப்படி ஒரு காலேஜுக்குள்ளே யார் வந்தாலும் எப்படி வரணும், மெயின் கேட் வழியாக மட்டும்தான் வரணும், சுற்றி எல்லாமே காம்பவுண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டருக்கு உள்ளே வர இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியே போகிற இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபயர்வால் சாஃப்ட்வேர் மூலயமா தான் போகணும். அதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். செகண்ட், the second design goal would be only authorized traffic which is delineated by the local security policy will be allowed to proceed. அதாவது ஆத்தரைஸ்டு டிராஃபிக், அதான் நம்ம சொன்னோம். ஆத்தரைஸ்டு டிராஃபிக்னா நம்ம அலோவ் பண்ணியிருக்கிற டிராஃபிக் மட்டும்தான் அது உள்ளே போகணும். நம்ம அலோவ் பண்ணாத டிராஃபிக்ன்றது இன்ஃபர்மேஷன் தான். நம்ம நெட்வொர்க்கில் இருந்து அக்சஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன், ஆர் இட் மேபி அ ஃபைல், ஆர் இட் மேபி அ டேட்டா, எது வேணா இருக்கலாம். டிராஃபிக்ன்றது இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம ஆத்தரைஸ்னா அப்ரூவ்டு, நம்ம எது அக்செப்ட் பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான் போகணும், நம்ம அப்ரூவ் பண்ணாதது போகக்கூடாது. அதுதான் செகண்ட் கோல். ஃபைனல் அண்ட் த லாஸ்ட் கோல் இஸ் தட் ஃபயர்வால் இட் செல்ஃப் is resistant to penetration, inclusive is a solid trustworthy system with a protected operating system. அதாவது ஃபயர்வால் அப்படிங்கிறதே ஒரு நம்பகத்தன்மையான சாஃப்ட்வேராக இருக்கணும். அதை நம்பி தான் நம்ம எல்லா கான்ஃபிகரேஷனும் பண்ணுறோம். ஸோ இட் ஷுட் ஒர்க் ப்ராப்பர்லி. தீஸ் ஆர் ஆல் த 3 மெயின் கோல்ஸ் ஆஃப் டிசைனிங் ஏ ஃபயர்வால். நம்பர் 1, எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபயர்வால் வழியாக தான் போகணும். நம்பர் 2, ஆத்தரைஸ்டு டிராஃபிக்கை மட்டும்தான் அதை அலோவ் பண்ணணும், மீதி எல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து நம்பகத்தன்மையாக இருக்கணும். இதுதான் 3 கோல்ஸ் இன் டிசைனிங் ஏ ஃபயர்வால். தென் பேக்கெட் ஃபில்டரிங் ரூட்டர், அதாவது பேக்கெட்டுன்னு நம்ம டெக்னிக்கலாக சொல்லுவோம், அது இன்ஜினியரிங் லெவலில் படிக்கிறவங்களுக்கு தேவை. உங்களுக்கு வந்து பேக்கெட்னா இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க.
ஸோ பேக்கெட் ஃபில்டரிங் ரூட்டர்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வர்றதையும் அதை செக் பண்ணி அனுப்போம். தட் இஸ் கால் பேக்கெட் ஃபில்டரிங் ரூட்டர். ஸோ ரூட்டர்ன்றது ஒரு ஹார்ட்வேர், ஃபயர்வால் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹார்ட்வேர். ஸோ அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளைஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ரூல்ஸ் ஃபார் ஈச் இன்கமிங் ஐபி பேக்கெட் அண்ட் தென் ஃபார்வர்ட்ஸ் அண்ட் டிஸ்கார்ட்ஸ் த பேக்கெட். அதாவது உள்ளே வர இன்ஃபர்மேஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, பேக்கெட்டாக தான் வரும். அது ரொம்ப இன்டெப்த்தாக படித்தா உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன்னே வச்சுங்க. ஸோ உள்ளே வர ஒரு இன்ஃபர்மேஷனுமே அதை ஃபார்வேர்ட் பண்ணணுமா டிஸ்கார்ட் பண்ணணுமா அப்படின்றத முடிவு பண்ணுறது. ஃபார்வேர்டுன்னா உள்ளே அனுப்புறது, டிஸ்கார்டுனா வெளியே திருப்பி அனுப்பிடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் உள்ளே வரான், பிரின்சிபலில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி வந்து ஓகே நீங்கள் போய் மீட் பண்ணுங்க அப்படின்னா தட் இஸ் ஃபார்வேர்ட். இல்லை நீங்கள் மீட் பண்ண முடியாது, நீங்கள் யாருன்னு தெரியல, நீங்கள் வெளியே போங்கன்னா தட் இஸ் டிஸ்கார்ட். ஸோ அதுதான் ஃபயர்வாலோட ஒர்க். ஐபி பேக்கெட்னா எங்கேருந்து வர இன்ஃபர்மேஷன், இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் பேக்கெட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணணுமா இல்லை டிஸ்கார்ட் பண்ணணுமா அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் வந்து பேக்கெட் ஃபில்டரிங் ரூட்டர். ஸோ ஃபில்டர் பேக்கெட்ஸ் கோயிங் இன் போத் த டைரக்ஷன்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒன் வேவில் உள்ளே வர்றதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது, வெளியே போகிற பேக்கெட்டாகவும் கண்ட்ரோல் பண்ணோம் இல்லையா. நம்ம ரெண்டு, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம அனுப்பலாம், அங்கேருந்து நமக்கு வரவும் வரும், ரெண்டுத்தையுமே நம்ம மானிட்டர் பண்ண முடியும். The packet filter is typically set up as a list of rules. எல்லாம் எப்படி பண்ணுவோம்னா list of rules. For example, list of rules na, for example, number 1 block the game website. Number 2 block the movie website. So first game website என்றது rule 1, block the movie website என்றது rule 2. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ரூல்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். 10 வெப்சைட் பிளாக் பண்ணணும்னா 10 ரூல் நீங்கள் கொடுக்கணும் ஃபயர்வாலில். ஸோ தட் இஸ் கால் லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ். லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ்னால் ஒரு வெப்சைட்டையும் நம்ம எப்படி பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு எழுதுகிற ஒரு கமாண்டு தான். ஸோ 2 டிஃபால்ட் பாலிசிஸ். எப்படி இருந்தாலும் 2 பாலிசி தான். ஒன்று டிஸ்கார்ட் பண்ணணுமா இல்லை ஃபார்வர்ட் பண்ணணுமாங்கிறது தான் நம்மளோட டெசிஷன். ஸோ அப்ளிகேஷன் லெவல் கேட்வே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அக்சஸ் பண்ணுறது வந்து டெல்நெட் ப்ரோட்டோகால், எஃப்டிபி, எஸ்எம்டிபி, ஹெச்டிடிபி. ஸோ இதெல்லாம் இன்டெப்த்தாக போனால் தான் உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஃபயர்வால்ஸ் இருக்குது. அதை வந்து ப்ராக்ஸி சர்வர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விச் ஆக்சஸ் ஏ ரிலே ஆஃப் அப்ளிகேஷன் லெவல் டிராஃபிக். அந்த அப்ளிகேஷன் லெவல் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது. ஸோ சர்க்யூட் லெவல் கேட்வே. ஸோ தீஸ் ஆர் ஆல் இன்டெப்த் கான்செப்ட்ஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் யூ. ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஏ ஃபயர்வால், அதாவது சோர்ஸு, டெஸ்டினேஷன், சர்வீஸ், ஆக்ஷன். சோர்ஸ்னால் எங்கேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வருதோ அதுதான் சோர்ஸ். டெஸ்டினேஷன்னா எந்த இடத்துக்கு போதோ அதுதான் டெஸ்டினேஷன். சர்வீஸ்ன்றது த மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஆக்ஷன்ன்றது ரிசீவர், தட் இஸ் டிஸ்கார்ட் ஆர் அக்செப்ட், அதுதான் வந்து ஆக்ஷன். ஸோ ரோல் ஆஃப் ஃபயர்வால். ஸோ ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ்ட் இன் த இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன். ஸோ ஐ திங்க் திஸ் மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் எனஃப் ஃபார் you. So finally, conclusion. One of the best things about a firewall from a security standpoint is that it stops anyone on the outside from logging onto your computer into your private network. ஸோ நீங்கள் எது வேணான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உள்ளே வராமல், நெட்வொர்க்குள்ளேயோ கம்ப்யூட்டருக்குள்ளேயோ வராமல் வழியிலேயே தடுத்து நிறுத்த முடியும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபயர்வால். while this is a big deal for businesses, இது வந்து பிஸ்னஸில் வந்து பெரிய விஷயன்றாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க்ல எல்லாம் வந்து தேவையில்லாமல் ஹேக்கிங் ரெக்வஸ்ட் எல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்தலாம். மோஸ்ட் ஹோம் நெட்வொர்க்ஸ், வீட்டில் இருக்கிற நெட்வொர்க்ஸை கூட நம்ம வந்து நிறைய த்ரெட்ஸ் எல்லாம் வரும். த்ரெட்ஸ்னால் சும்மா தேவையில்லாமல் வைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் வர்றது, இந்த மாதிரி விஷயங்களையும் வி கேன் ஸ்டாப். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டூல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சிஸ்டம் அசம்பிள் பண்ணுறீங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண உடனே, டிரைவர் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே first you have to install this type of security tools in the firewall, antivirus software. இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் we are going to discuss is about hardware maintenance and safety precautions. ஸோ ஏற்கனவே வந்து ஹார்ட்வேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸு, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ், வாட் ஆர் த டூல்ஸ் ரெக்வயர்ட் எல்லாமே பார்த்தோம். நோ we will discuss about சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். அதாவது நம்ம ஒர்க் பண்ணும்போது பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா, நம்மவும் பாதுகாப்பாக இருக்கணும், கம்ப்யூட்டர் சிஸ்டமில் இருக்கிற ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸும் பாதுகாப்பாக இருக்கணும். ஸோ அதை எப்படி கையாளுறது, தட் இஸ் கால் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ் அண்ட் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங். ஸோ மெயின்டெனன்ஸில் 2 டைப் இருக்குது, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அண்ட் போஸ்ட் மெயின்டெனன்ஸ். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னால் உங்களுக்கு இந்த பேர் பார்த்தாலே தெரியும்,
வருமுன் காப்பது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பிரச்சனை வருதுன்னா வரத்துக்கு முன்னாடியே நம்ம அதை பார்த்து சரி பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். இஸ் ஏ ரெகுலர் அண்ட் சிஸ்டமேட்டிக் இன்ஸ்பெக்ஷன் இல்லையா. ஸோ எப்படி பண்ணுவாங்கன்னா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், அதாவது வருமுன் காப்பது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட லேபில் 30 கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு சொன்னால் எவ்ரி வீக்லி ஒன்ஸ் ஒரு வாரமும் கடைசி நாளில் கம்ப்யூட்டரில் வந்து என்ன பொருள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஒர்க் ஆகலையா, ஏதாவது மாற்றணுமா, அப்படி இருந்ததுன்னா அதை உடனே சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ எல்லா கம்ப்யூட்டர் சிஸ்டம் நல்லாவே ஒர்க் ஆகி இருந்தாலும் நம்ம போய் அதை செக் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் ரெகுலர் அண்ட் சிஸ்டமேட்டிக் இன்ஸ்பெக்ஷன். ஸோ அதான் வந்து ப்ரிவென்டிவ், வருமுன் காப்பது. இப்போ 2 வீலர் கூட நம்ம போயிட்டு இருக்கிறோம், வண்டி நல்லா தான் ஓடுது, இருந்தாலும் ஆயில் சர்வீஸ் பண்ணுவோம், ஆயில் மாற்றுவோம் வண்டிக்கு, டயர் தேஞ்சிச்சுன்னா டயர் மாற்றுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். க்ளீனிங், கம்ப்யூட்டர் சிஸ்டம் எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கணும். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டேமேஜ்டு பார்ட்ஸ், ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மவுஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகலைன்னு சொன்னால் அது சுத்தமாக ஒர்க் ஆகாமல் பரவரில் வெயிட் பண்ணக்கூடாது. என்ன ப்ராப்ளம் மவுஸில், அழுக்கு ஏதாவது சேர்ந்துருக்கா, க்ளீன் பண்ணணுமா, ஆப்டிக்கல் எல்இடி பல்பெலாம் நல்லா இருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம முன்கூட்டியே செக் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும். நாட் ஓன்லி த டேமேஜ்டு பார்ட்ஸ், ஈவன் சம் அதர் மெட்டீரியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மவுஸ் பேடு, இல்லைனா கீபோர்டு, இல்லைனா ரேமு, ரோமு, ஹார்ட் டிஸ்க் ட்ரைவு, எது வேணா இருக்கலாம். வாட் எவர் மே பி த டிவைசஸ், யூ ஹாவ் டு இன்ஸ்பெக்ட் இன் த ஈக்குவல் பீரியட் ஆஃப் டைம், ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ வரத்துக்கு முன்னாடியே நம்ம செய்கிறது தான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறோம். வந்த பின்னாடி செய்கிறது தான் ட்ரபிள் ஷூட்டிங். ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு, அதை இப்போ எப்படி சரி செய்கிறது, தட் இஸ் கால்ட் ட்ரபிள் ஷூட்டிங். ஸோ இட் இஸ் ஆல்சோ a systematic approach to locating the cause of a fault in the computer system. ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஏன் ஒர்க் ஆகலை, எந்த பார்ட்னால, எந்த ஹார்ட்வேர் அக்சசரிஸ், எந்த காம்போனண்ட்னால அது ஒர்க் ஆகலை அப்படின்றத நம்ம செக் பண்ணுறது தான் வந்து ட்ரபிள் ஷூட்டிங். ப்ராப்ளம் வந்த பின்னாடி செய்கிறது ட்ரபிள் ஷூட்டிங், வர்றதுக்கு முன்னாடியே செய்கிறது மெயின்டெனன்ஸ். ட்ரபிள் ஷூட்டிங் இஸ் ஏ லேர்ன்டு ஸ்கில். ஸோ ட்ரபிள் ஷூட்டிங் யாரெல்லாம் பண்ண முடியும்னா, யார் என்ன பண்ண முடியாது, இட் இஸ் ஏ லேர்ன்டு ஸ்கில். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதில் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்ததுன்னு சொன்னால் யூ கேன் டூ ட்ரபிள் ஷூட்டிங். ட்ரபிள் ஷூட்டிங்ன்றது ப்ராப்ளமை சரி செய்கிறது தான். நாட் ஆல் ட்ரபிள் ஷூட்டிங் ப்ராசஸ் ஆர் த சேம். எல்லா ட்ரபிள் ஷூட்டிங்கும் ஒரே ஒன்று கிடையாது இல்லையா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெக்னீஷியன்ஸ் டென் டு ரீஃபைன் தர் ஓன் ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில்ஸ் பேஸ்ட் ஆன் நாலேஜ் அண்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து எவ்வளோ நாலேஜ் இருக்குது அந்த ஏரியாவில், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ண முடியுமா முடியாதான்னு டிசைட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து 2 டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பார்த்தோம், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங். ஸோ இப்போ வந்து எதுக்காக ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம். நம்பர் 1, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னால் முன்கூட்டியே செய்கிறது. இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ். ஸோ இட் ரெடியூஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்ஸ் பை இம்ப்ளிமெண்டிங் ஏ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பிளான். அதாவது ஒரு காம்போனண்ட், ஒரு ஹார்ட்வேரோ ஒரு சாஃப்ட்வேரோ வந்து மொத்தமாக முழுசாக ஒர்க் ஆகாமல் போகிறத முன்கூட்டியே நம்ம தடுக்கலாம். ஸோ இது வந்து பிளான் பேஸ்ட் ஆன் அட்லீஸ்ட் 2 ஃபேக்டர்ஸ். இதை வந்து 2 விதமாக நம்ம பிளான் பண்ணலாம். நம்பர் 1 பேஸ்ட் ஆன் த கம்ப்யூட்டர் லொக்கேஷன், பேஸ்ட் ஆன் த கம்ப்யூட்டர் யூஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஆர், ஸோ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் முன்கூட்டியே நம்ம கம்ப்யூட்டர் மெயின்டைன் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ரெடியூஸ்டு கம்ப்யூட்டர் டவுன் டைம் அண்ட் ரிப்பேர் காஸ்ட். ஸோ முன்கூட்டியே நம்ம வந்து ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் டவுன் டைம் இஸ் ரெடியூஸ். டவுன் டைம்னா கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஃபுல்லாக ரிப்பேர் ஆகிடுச்சு கம்ப்யூட்டர், இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு 4 நாள் ஆகும். அப்போ 4 நாள் நம்மளோட ப்ரொடக்ஷன், நம்ம ஒர்க்கு எல்லாமே நிற்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம முன்கூட்டியே சரி செஞ்சோம்னா அந்த டவுன் டைம்ன்றது வந்து ஒர்க் ஆகாமல் போகிற டைம் தான். அதை வந்து நம்ம முன்கூட்டியே பார்த்தோம்னா அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ரிப்பேரிங் காஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 வீலர் கூட எடுத்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொருள் ஒன்று போயிடுது, அதை உடனே மாற்றிட்டோம்னா வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் அதை அப்படியே விட்டுட்டு நம்ம ஓட்டிக்கினே இருந்தோம்னு சொன்னால் அடுத்தடுத்து ஒரு பொருளாக போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ காஸ்ட்டு கடைசியாக எல்லாமே போயிட்டு பின்னாடி மாற்றும் போது காஸ்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா. தட் இஸ் கால்ட் ரிப்பேர் காஸ்ட். தென் இன்க்ரீஸ்டு டேட்டா ப்ரொடெக்ஷன், தட் இஸ் த செகண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், இன்க்ரீஸ்டு டேட்டா ப்ரொடெக்ஷன். ஸோ நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால டேட்டா வந்து பாதுகாப்பாக இருக்கும். எக்ஸ்டெண்டட் லைஃப் ஆஃப் காம்போனன்ட்ஸ், ஸோ நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம காம்போனன்ட்ஸோட லைஃப் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ்ட் எக்யூப்மெண்ட் ஸ்டெபிலிட்டி. இன்க்ரீமெண்ட் ஸ்டெபிலிட்டினா
ஒரு காம்பனண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கும், எந்த ப்ராப்ளமும் கொடுக்குமா, தட் இஸ் கால் ஸ்டெபிலிட்டி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். 1 minute. So these are all the benefits of preventive maintenance. Sorry, these are all the preventive maintenance. Then preventive maintenance can be divided into two types. Number one, hardware maintenance. Number two, software maintenance. அது உங்களுக்கே தெரியும், மெயின்டெனன்ஸ்னு வரும்போதே ரெண்டு விஷயங்களை நம்ம மெயின்டைன் பண்ணோம், ஒன்று ஹார்ட்வேர், இன்னொன்று சாஃப்ட்வேர். ஸோ நவ் வில் டிஸ்கஸ் அபவுட் தீஸ் டூ திங்ஸ். ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ், ப்ரிவென்டிவ் ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ்னா என்ன, ப்ரிவென்டிவ் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிவென்டிவ் ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ்னா செக் த கண்டிஷன்ஸ் ஆஃப் கேபிள், அதாவது கம்ப்யூட்டரில் இருக்கிற கேபிள்ஸ்லாம் நல்லா இருக்கா, காம்போனன்ட்ஸ்னால் டிவைசஸ் லைக் கீபோர்டு, மவுஸ், ரேம், ரோம், ஹார்ட் டிஸ்க், சிடி ராம், பிரிண்டர், ஸ்கேனர், இது எல்லாமே தான் காம்போனன்ட்ஸ் அண்ட் பெரிஃபரல்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே நல்லா ஒர்க் ஆகினே இருந்தால் கூட எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி, கேபிள்லாம் நல்லா இருக்கா அதெல்லாம் செக் பண்ணுறது தான் வந்து ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ். ஸோ ரிப்பேர் ஆர் ரீப்ளேஸ் எனி காம்போனன்ட் தட் ஷோ சைன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் வேர். ஸோ ஏதாவது ஒரு பொருள் வந்து ரொம்ப, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன் இருக்குது, சிபியூ ஃபேன் இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது கம்ப்யூட்டரில். ஸோ இதில் ஏதாவது சவுண்ட் வருது, இல்லைன்னா சரியாக ஓட மாட்டேங்குது, ஆர்பிஎம் கம்மியாக இருக்குது, ரெவல்யூஷன் பர் மினிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன ப்ராப்ளம் சொல்லிவிட்டு நம்ம உடனே செக் பண்ணணும். ஸோ அப்படியே விட்டோம் சொன்னால் சுத்தமாக ஒர்க் ஆகாமல் போயிடும். அப்புறமா நான் இப்போ ஃபேன் ஒர்க் ஆகலன்னா ரேம் அதிகமாக ஹீட் ஆகிட்டு ரேமும் ரிப்பேர் ஆகிடும், அப்புறம் ரேமும் சேர்த்து மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம ஃபேனை மாற்றிட்டோன்னு சொன்னால் ரேம் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இதுதான் முன்கூட்டியே நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ். ஸோ கீப் காம்போனன்ட்ஸ் க்ளீன் டு ரெடியூஸ் த லைக்லிஹுட் ஆஃப் ஓவர் ஹீட்டிங். எப்பவுமே வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் வந்து நேச்சராகவே ஹீட் ஆகும். அப்போ டஸ்ட் எல்லாம் நிறைய சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அதிகமாக ஹீட் ஆகும். அப்போ வந்து நம்ம எப்பவுமே கம்ப்யூட்டர் சிஸ்டமை க்ளீனாக, டஸ்ட்டு ஃபார்ம் ஆனால் எப்படி அதிகமாக ஹீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டஸ்ட்டு அதிகமாக ஃபார்ம் ஆகும்போது ஏர் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கும், உள்ளே வந்து காற்று சரியாக போகாது, அதனால ஹீட் அதிகமாகும். அப்போ காத்தோட்டமாக நல்லா டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி உள்ளே நல்லா ஃப்ரீயாக ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டரை வச்சோம்னு சொன்னால், ஸோ அப்போ வந்து கம்மியாக ஹீட் ஆகும். அப்போ கம்மியாக ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சேஃபாக இருக்கும் டிவைசஸ். தென் ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் டு ப்ரிவென்டிவ் ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ். ஸோ இப்போ சாஃப்ட்வேரில் எப்படி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, வரதுக்கு முன்னாடியே சாஃப்ட்வேர் ரிப்பேர், சாஃப்ட்வேர் கரப்ட் ஆகாமல் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, வெரிஃபை கரண்ட் வெர்ஷன். அதாவது கரண்ட் வெர்ஷன் வந்து ரீசெண்ட் சாஃப்ட்வேராக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணலாம். ரிவ்யூ செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் அண்ட் டிரைவர் அப்டேட்ஸ். ஸோ டிரைவர் அப்டேட்ஸு, செக்யூரிட்டி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எப்பவுமே அப்டேட் பண்ணிக்கினே இருக்கும், புது வெர்ஷன்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன பண்ணுவாங்க, அடுத்த வெர்ஷன் ஒரு மாதத்துக்கு அப்புறமா ஒரு புது வெர்ஷனாக அந்த குறைய ஃபில் பண்ணி, அந்த குறையை நிவர்த்தி பண்ணி திரும்பவும் ஒரு புது வெர்ஷனாக கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நம்ம அந்த புது சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணால் தான் நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். நம்ம பழைய சாஃப்ட்வேரே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும். ஸோ அதனால் எப்பவுமே வந்து சாஃப்ட்வேர் டிரைவர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கினே இருக்கணும் அப்படின்றாங்க. அப்டேட் த வைரஸ் டெஃபினேஷன் ஃபைல்ஸ். எதெல்லாம் வைரஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில ஃபைல்ஸ் இருக்குது, அதையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கினே இருக்கணும். ஸோ ஸ்கேன் ஃபார் வைரஸஸ் அண்ட் ஸ்பைவேர். நான் காலையிலே சொன்னேன் 360 டோட்டல் 360 டிகிரி சாஃப்ட்வேர் நான் எக்ஸாம்பிளாக சொன்னேன். அந்த மாதிரி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி டெய்லி ஒரு 1/2 hour இல்லை 1 hour இல்லைனா வீக்லி ஒன்ஸ், 2 weeks ஒன்ஸ் ஏதோ ஒன்று நம்ம ஸ்கேன் பண்ணினே இருக்கிறோம். ரிமூவ் அன்வான்ட் ப்ரோக்ராம்ஸ். தேவையில்லாமல் கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது, நிறைய மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறது, தேவையில்லாமல் வெப்சைட்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அப்பப்போ அவாய்ட் பண்ணிடணும். ஸ்கேன் ஹார்ட் டிரைவ்ஸ் ஃபார் எரர்ஸ். நம்ம ஹார்ட் டிஸ்கை வந்து ஸ்கேன் பண்ணும்போது ஏதாவது பேட் செக்டார்ஸ், கரப்டட் மெமரி ஸ்பேசஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நம்ம உடனே டீஃப்ராக்மெண்ட் எல்லாம் பண்ணி நம்ம வந்து சரி செஞ்சிடலாம். ஸோ தட் இஸ் கால் டீஃப்ராக்மெண்டேஷன் ஆர் ட்ரைஸ். டீஃப்ராக்மெண்ட்னா மெமரியை வந்து சீர் செய்கிறது. So these are all some of the steps in preventive software maintenance, and these are all some of the steps in hardware preventive maintenance. So clean the case and internal components. So முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, clean the case. கேஸ்னா அந்த கம்ப்யூட்டரோட மேலே இருக்கிற கவர். அதுக்கப்புறமா இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்கிறோம். ஸோ என்னென்னா, an important part of hardware preventive maintenance is to keep the computer case and internal components clean. ஸோ நம்ம கம்ப்யூட்டரை க்ளீனாக வச்சுருது தான் வந்து ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸில் ஒரு முக்கியமான ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்னா, த அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் அண்ட் அதர்
airborne particles in the environment and the habits of the use determine how often to clean the computer components. ஸோ ஏர்பார்ன் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா காற்றுல வந்து நிறைய தூசு எல்லாமே வரும் இல்லையா? ஸோ அந்த அந்த மாதிரி டஸ்ட்டு, துகள்கள் இது எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரில் வந்து டெபாசிட் ஆகிட்டு ரொம்ப நாள் ஸ்டோர் ஆகாமல் க்ளீன் பண்ணிக்கினே இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ரெகுலர்லி cleaned and replaced air filters in the building in which the computer is used will significantly reduce the amount of dust in the air. ஸோ ஏர் ஃபில்டர்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருப்பாங்க சில லேப்ல எல்லாம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுன்னா டஸ்ட்டெல்லாம் வெளியே அனுப்பிடும். காற்றுலேருந்து வர டஸ்ட்டை வந்து அப்படியே புல் பண்ணி வெளியே அனுப்பிடும். ஸோ அந்த மாதிரி ஃபில்டர்ஸ், ஏர் ஃபில்டர்ஸ், அதாவது வரும்போதே டஸ்ட்டு இப்போ மஸ்கிட்டோ நெட் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி மஸ்கிட்டோ நட்ஸ் எல்லாம் நீங்கள் ஜன்னல்ல எல்லாம் போட்டு வைக்கலாம் விண்டோஸில். அப்போ வந்து டஸ்ட் எல்லாம் உள்ளே வராது. உள்ளே வரலன்னா க்ளீனாக இருக்கும் சிஸ்டம்ஸ், ப்ராப்ளம் குறைவாக வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டில் வி ஆர் கண்டினியூங் ஹவு டு க்ளீன் த கம்ப்யூட்டர் கேஸ் அண்ட் இன்டர்னல் காம்போனன்ட்ஸ். when dust accumulates, டஸ்ட் வந்து நிறைய சேரும்போது கம்ப்யூட்டரில் இட் ப்ரிவெண்ட் த ஃப்ளோ ஆஃப் ஏர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர் சர்க்குலேஷனை வந்து குறைக்குது. அதனால் பார்ட்ஸ் எல்லாம் வந்து கூலிங் ஆகாமல் ஹீட் ஆகிட்டு அந்த பார்ட்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. செவரல் காம்போனன்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு கிளீப் கிளீன். முக்கியமாக இந்த விஷயங்களை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் இந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்னால் ஹீட் சிங்க் அண்ட் ஃபேன் அசம்பிளி. ஹீட் சிங்க் அப்படின்றது வந்து எந்த ஒரு கம்ப்யூட்டர் காம்போனன்ட் மதர் போர்டில் இருக்கிற சிப்ஸு, கெப்பாசிட்டர்ஸு, ரெசிஸ்டர்ஸு, ரேமு, ரோமு, ப்ராசஸர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க் அப்படின்னு ஒரு ஒயிட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா ஹீட் எவ்வளோ வந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணி வெளியே ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதான் ஹீட் சிங்க். ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் ஃபேன் அசம்பிளி. ஸோ கண்டிப்பாக இந்த ஹீட் சிங்க்கு ஃபேன் அசம்பிளி வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ரேண்டம் அக்சஸ் மெமரி ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அடாப்டர் கார்ட்ஸ்னால் கேபிள்ஸ். நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இட் மே பி அ பவர் கேபிள் ஆர் இட் மே பி அ டேட்டா கேபிள். இந்த டேட்டா கேபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பூச்சியெல்லாம் இருக்கும், சம்டைம்ஸ் டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறோம். மதர் போர்டை நீட்டாக வச்சுக்கணும் க்ளீனாக. ஃபேன்ஸ், எக்ஸாஸ்ட் ஃபேன், சிபியு ஃபேன், 2 ஃபேன் தனியாக இருக்கும். சிபியு ஃபேன்ன்றது ப்ராசஸருக்கு மேலே இருக்கும். எக்ஸாஸ்ட் ஃபேன்ன்றது அந்த கம்ப்யூட்டரோட கேபின்ல இருக்கும். ஸோ அது எல்லாமே க்ளீனாக வச்சுக்கணும். பவர் சப்ளை யூனிட் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இன்டர்னல் ட்ரைவ்ஸ், ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கம்ப்யூட்டரில் இருக்கிற பொருட்கள் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டில் டு ரிமூவ் டஸ்ட் ஃப்ரம் த இன்சைட் ஆஃப் கம்ப்யூட்டர் யூஸ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங். ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த முறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றலாம். நம்பர் 1, லிக்விட் கிளீனிங் காம்போனன்ட்ஸ். ஈவன் கடையில எல்லாம் கூட கிடைக்கும். இப்போ வந்து லிக்விட் கிளீனிங் காம்போனன்ட்ஸ், அதாவது லிக்விட் போட்டு அது மேலே நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மானிட்டர் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்விட்ஸ் கிடைக்குது. ஸோ க்ளீன் ஆர் சோப்பி வாட்டர் அண்ட் ஏ டேம்ப் கிளாத். அதாவது ஒரு வெட்டு கிளாத், சும்மா கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கிற கிளாத், ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் வாட்டர் அண்ட் ஏ டேம்ப் கிளாத். அந்த மாதிரி துணி யூஸ் பண்ணலாம். தென் ஆல்கஹால்னால் இந்த சானிடைசர்ஸ், இந்த மாதிரி லிக்விட்ஸ் யூஸ் பண்ணலாம். கிளாஸ் கிளீனர், ஃபேப்ரிக் சாஃப்ட்னர், கிளீனிங் கான்டாக்ட்ஸ் அண்ட் கனெக்டார்ஸ், எரேசர்ஸ், நான் ஸ்டாட்டிக் வேக்கம்ஸ்னால் அந்த ஏர் கம்ப்ரஸரில் வர மாதிரி ஏர் இருக்கு இல்லையா, அந்த ஏர் பிடிச்சி க்ளீன் பண்ணுறது. lint free cloths. So these are all some of the components you can use to clean the internal parts of your computer system. Regular cleaning also gives you a chance to inspect components for loose screws and connectors. ஸோ ஒரு முறையும் நம்ம வீக்லி ஒன்ஸ் எல்லாம் செக் பண்ணோம்னா லூஸாக இருக்கிற ஸ்க்ரூஸ்லாம் டைட் பண்ணலாம், லூஸாக இருக்கிற கனெக்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ லுக் ஃபார் த திங்ஸ் தட் மைட் காஸ் ஏ ப்ராப்ளம் லேட்டர் அண்ட் கரெக்ட் தம் சச் as following. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை, பின்னாடி என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் வர மாதிரி இருக்குது அதெல்லாம் நம்ம செக் பண்ணி முன்கூட்டியே சரி செய்யணும். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட் கவர்ஸ். அதாவது ஒரு எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட் இருக்கும், அந்த எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணலன்னா அதை கவர் பண்ணி வச்சுருக்கணும். ஆனால் கவர் பண்ணாமல் அப்படியே ஓப்பன்லேயே விட்டோம்னு சொன்னால் அதில் டஸ்ட்டு, டர்ட்டு, லிவிங் பெஸ்ட்டு, அதாவது பூச்சிகள் இது எல்லாமே போய் அதெல்லாம் சேர்ந்துடும். அப்புறமா அது வந்து யூஸ் பண்ணாத நிலைமைக்கு போயிடும். ஸோ அதனால் அதெல்லாம் ஏதாவது ஒரு பொருள் நம்ம எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்ததுன்னு சொன்னால் அதை க்ளீனாக நீட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லூஸ் ஆர் மிஸ்ஸிங் ஸ்க்ரூஸ் தட் ஸ்க்ரூ அடாப்டர் கார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டரில் வந்து 2 ஸ்க்ரூ கீழே கழண்டி விழுந்துட்டுருக்கோம், அதை வந்து நம்ம உடனே அதுக்கு ஸ்க்ரூ போடணும். அப்படியே ஸ்க்ரூ இல்லாமல் அப்படியே விட்டோம்னா அது நாளடைவில் அதிகமான பிரச்சனையை உண்டாக்கும். மிஸ்ஸிங் கேபிள்ஸ்,
ஸோ ஏதோ ஒரு கேபிள் வந்து சரியாக இல்லைன்னா அந்த கேபிளை இமிடியேட்டாக மாற்றணும். லூஸ் ஆர் டேஞ்சில்டு கேபிள்ஸ், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் கூட நம்ம மொபைல் சார்ஜர்ஸ்லாம் போடும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கேபிளை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் ஒர்க் ஆகும், நல்லா டைட்டாக ப்ளக் பண்ணோம்னா ஒர்க் ஆகும், கொஞ்சம் லூஸாக இருந்தால் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா இமிடியேட்டாக அதை சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா அந்த ஸ்பார்க்கு உருவாகிட்டு அந்த ஸ்பார்க் வரும்போது அது மெல்ட் ஆகிடும். ஸோ அப்படியே விட்டிங்கன்னு சொன்னால் பின்னாடி வந்து கேபிளே கூட பர்ன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இஃப் யூ யூஸ் ஏ கிளீனிங் ப்ராடக்ட் டு நாட் ஸ்ப்ரே இட் டைரக்ட்லி ஆன் த கேஸ். ஸோ இப்போ நம்ம கிளீனிங் லிக்விட்லாம் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் தேவையான அளவு தான் அதை டச் பண்ணிக்கணும். சும்மா அப்படியே மேலே அதிகமாக இருக்குன்றதுக்காக அப்படியே மேலே ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி அந்த மாதிரிலாம் தொடங்கக்கூடாது. இன்ஸ்டட் புட் ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆன் டு ஏ கிளீனிங் கிளாத், சும்மா அந்த துணியில் வந்து சும்மா லைட்டாக ட்ராப்ஸ் மாதிரி போட்டு அதை அந்த டஸ்ட்டு மேலே தொடச்சி அப்படியே க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. when cleaning the LCD display லேப்டாப்பில் இருக்கிற LCD டிஸ்பிளே, லேப்டாப்பில் இருக்கிற ஸ்க்ரீன் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, டு நாட் யூஸ் கிளாஸ் கிளீனர் அட் ஆல். அதாவது கண்ணாடி க்ளீன் பண்ணுற லிக்விடை வந்து லேப்டாப் மேலே மானிட்டர்ல எல்லாம் போட்டு துடைக்கக்கூடாது. ஏன்னா தட் வில் ப்ரொடியூஸ் ஹீட், இட் வில் மெல்ட் த ஸ்க்ரீன் வந்து மெல்ட் ஆகிட்டு உருகி போயிடும். ஸோ அதனால அந்த மாதிரி கிளாஸ் லிக்விட்ஸ்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இன்ஸ்பெக்ட் இன்டர்னல் காம்போனன்ட்ஸ். ஸோ கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற காம்போனண்ட்டை எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுறது? The best method of keeping computer in a good condition is to examine the computer on a regular schedule. இதுதான் முக்கியமான விஷயம், ரெகுலர் ஷெட்யூல். ரெகுலர் ஷெட்யூல்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நான் என்னோட கம்ப்யூட்டர் சிஸ்டமை செக் பண்ணுவேன், இல்லைனா மந்த்லி ஒன்ஸு, இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு முறை என்னோட கம்ப்யூட்டர் சிஸ்டமை நான் பெர்ஃபெக்டாக செக் பண்ணுறேன் இல்லையா, தட் இஸ் கால்ட் ரெகுலர் ஷெட்யூல். ஸோ திஸ் இஸ் ஏ பேசிக் செக்லிஸ்ட் ஆஃப் காம்போனன்ட்ஸ் டு இன்ஸ்பெக்ட். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக செக் பண்ணும்போது எதெல்லாம் செக் பண்ணலாம், ஏற்கனவே முன்னாடி ஸ்லைடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். த சேம் திங் ஹியர் ஆல்சோ. சிபியோட ஹீட் சிங்க்கு, ஃபேன் அசம்பிளி, ரேமோட கனெக்ஷன்ஸு, ஸ்டோரேஜ் டிவைசஸோட கனெக்ஷன்ஸ் லைக் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவு, அந்த மாதிரி விஷயங்கள், சிடி ட்ரைவ், அடாப்டர் கார்ட்ஸ் எல்லாம், ஒயர்ஸு, ஸ்க்ரூஸ், கேபிள்ஸ், பவர் டிவைசஸ் லைக் எஸ்எம்பிஎஸ், கீபோர்ட், மவுஸ் இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கா, இதெல்லாமே வந்து நம்ம ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் we can check. The troubleshooting process. ஸோ ட்ரபிள் ஷூட் எப்படி பண்ணலான்னா, தீஸ் ஆர் ஆல் த 6 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம், என்ன பிரச்சனைங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா எப்படி பண்ணலான்றதுக்கான ஸ்டெப்ஸை உருவாக்கணும். தட் இஸ் எஸ்டாப்ளிஷ் ஏ தியரி, ப்ராபபிள் காஸ். அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது தேவையான ஸ்டெப்ஸை நீங்கள் உருவாக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் உருவாக்கின ஸ்டெப்ஸை வந்து செக் பண்ணணும். டெஸ்ட் த தியரி டு டிட்டர்மைன் த காஸ். நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற ஸ்டெப் வந்து கண்டிப்பாக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணுமா அப்படின்னு முடிவு பண்ணணும். தென் எஸ்டாப்ளிஷ் எ பிளான் ஆஃப் ஆக்ஷன் டு ரிசால்வ் த ப்ராப்ளம் அண்ட் இம்ப்ளிமெண்ட் த சொல்யூஷன். பிளான் ஆஃப் ஆக்ஷன்னா, முதல்ல நான் இதை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல வந்து கம்ப்யூட்டர் கேஸை நான் கழட்டணும், நெக்ஸ்ட்டு மதர் போர்டை கழட்டணும், மதர் போர்டுக்குள்ள இருக்கிற ப்ராசஸரை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரைட் டவுன் த ஸ்டெப்ஸ் இன் சீக்வன்ஸ், ஆர்டராக இதெல்லாம் பண்ண போகிறத முதல்ல எழுதிக்கணும்னு சொல்கிறாங்க. வெரிஃபை ஃபுல் சிஸ்டம் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் இஃப் அப்ளிகபிள் இம்ப்ளிமெண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ மற்ற கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டியும் எப்படி இருக்குதுன்றதை செக் பண்ணி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்கிறாங்க. தென் டாக்குமெண்ட் ஃபைண்டிங்ஸ், ஆக்ஷன்ஸ் அண்ட் அவுட்கம்ஸ். இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணதுனால இந்த மாதிரி எனக்கு சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த 6 ஸ்டெப்ஸ் இன் ஏ troubleshooting process. Identify the problem, prepare the theory, write the steps, prepare the plan, verify the functionality, implement and check the outcome. So these are all the 6 steps in troubleshooting. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹை லெவல் கான்செப்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், engineering students or some other working professionals can go through data protection, troubleshooting process steps. இதெல்லாம் I will skip these slides which is not required for you. தென் இங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். பிசி காமன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரில் காமனாக என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும், அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் டிவைஸ் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் டிவைஸ்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ், சிடி ட்ராம், இல்லைன்னா பயாஸ், இதுதான் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ இதில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும்னா, நம்பர் 1, லூஸ் ஆர் இன்கரெக்ட் கேபிள் கனெக்ஷன்ஸ். ஒன்று, அந்த கேபிள் வந்து லூஸாக இருக்கும், இல்லைன்னா தப்பாக கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் அது ஒர்க் ஆகாது. முதல்ல நீங்கள் வந்து கேபிள் நல்லா டைட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா, கரெக்டான கேபிளை கரெக்டான போர்ட்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணணும். தட் இஸ் ஏ காமன் ப்ராப்ளம். இன்கரெக்ட் டிரைவ் அண்ட் மீடியா ஃபார்மேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்கரெக்ட் டிரைவ் அண்ட் மீடியா ஃபார்மேட்ஸ்னால்,
இப்போ சிடி டிரைவ் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கும், அந்த சிடி டிரைவில் போயிட்டு நீங்கள் டிவிடி டிரைவை போட்டு வச்சுருப்பீங்க. டிவிடி டிரைவ் ஒர்க் ஆகல, டிவிடி ஒர்க் ஆகல, டிவிடியில் இருக்கிற ஃபைல் ஓப்பன் ஆகல அப்படின்னு சொன்னால் ஓப்பன் ஆகாது. ஏன்னா த டிரைவ் இன் யுவர் சிஸ்டம் இஸ் சிடி டிரைவ். டிவிடி டிரைவ் வந்து அதில் ரீட் ஆகாது. ஆனால் டிவிடி டிரைவில் சிடி டிரைவ் ரீட் ஆகும், பட் சிடியில் டிவிடி ரீட் ஆகாது. அதான் இன்கரெக்ட் டிரைவ் அண்ட் மீடியா ஃபார்மேட்ஸ். அண்ட் இன்கரெக்ட் ஜம்பர் அண்ட் பயோஸ் செட்டிங்ஸ். ஸோ ஜம்பர் அப்படின்னு உன்னோட சிஸ்டமில் மதர் போர்டில் இருக்கும். ஸோ அந்த ஜம்பரில் ஒரு பின் இருக்கும். அந்த பின் வந்து 3 பின் இருக்கும், ஆனால் 2 பின்னு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும். அந்த 2 பின்னை வந்து நம்ம கரெக்டாக பின் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் இட் வில் அக்சஸ் த ஹார்ட் டிஸ்க். பயோஸ் செட்டிங்ஸ், அதாவது பூட் பண்ணுறோம் இல்லையா மெமரி ரோம், ஸோ அந்த செட்டிங்ஸு கரெக்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாம் காமன் ப்ராப்ளம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பூட் டிவைஸ் வந்து சிடி ரோமாக செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஆனால் என்னோட ஹார்ட் டிஸ்க் பூட் ஆகலை அப்படின்னு சொன்னால் பூட் ஆகாது. ஏன்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் த ப்ரைமரி பூட்டபிள் டிவைஸஸ் ஹார்ட் டிஸ்க். பயோஸ் செட்டிங்ஸில் போயிட்டு F2 கீ ப்ரெஸ் பண்ணி பயோஸ் செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரைமரி பூட் டிவைஸ் வந்து ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் அப்படின்னு செலக்ட் பண்ணால் மட்டும்தான் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் பூட் ஆகும். இல்லைன்னா உங்களோட சிடி டிரைவில் தான் போய் எதுவுமே இல்லைன்னு சொல்லி எரர் தான் வரும். தென் செகண்ட் காமன் ப்ராப்ளம் இஸ் மதர் போர்டு அண்ட் இன்டர்னல் காம்போனன்ட் ப்ராப்ளம்ஸ். மதர் போர்டில் இல்லை உள்ளே இருக்கிற வேறு ஏதாவது காம்போனண்ட்டில் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா அகைன் இன்கரெக்டாக லூஸ் கேபிள்ஸ், தப்பான கேபிள் இல்லைன்னா லூஸ் கேபிள், ஃபெயில்டு காம்போனன்ட்ஸ். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேம் வந்து போயிட்டுருக்கு, அப்போ ரேம் இஸ் ஏ ஃபெயில்டு காம்போனன்ட். அப்போ ரேம் ஒர்க் ஆகாத ரேம் கம்ப்யூட்டரில் போட்டு என்னோட கம்ப்யூட்டர் ஆன் ஆகலைன்னா ஆன் ஆகாது. ஸோ யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை தட் இஸ் ஏ ஃபெயில்டு காம்போனன்ட். இன்கரெக்ட் டிரைவர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட ஹார்ட்வேர் ஒரு மாதிரி இருக்கும், நீ இன்ஸ்டால் பண்ணிடுற சாஃப்ட்வேர் வந்து ஓல்டு வெர்ஷனாக இருக்கும், அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. தட் இஸ் கால் இன்கரெக்ட் டிரைவர்ஸ். அண்ட் கரப்டட் அப்டேட்ஸ், ஏற்கனவே ஒர்க் ஆகிற ஹார்ட்வேருக்கு நீங்கள் அப்டேட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த அப்டேட் பண்ண வெர்ஷன் வந்து கரப்டடாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த காமன் ப்ராப்ளம்ஸ் யூ வில் ஃபேஸ். தென் அனதர் காமன் ப்ராப்ளம் இஸ் பவர் சப்ளை ப்ராப்ளம். உன்னோட கம்ப்யூட்டர் ஆனே ஆகாது, பவரே வரல அப்படின்னு சொல்லுவான். இது என்ன மாதிரி ரீசன்ஸ்னால் ஃபால்ட்டி பவர் சப்ளை. உன்னோட கேபிள் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லைன்னா உனக்கு உண்மையிலே கரண்ட் வீட்டில் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். தென் லூஸ் கனெக்ஷன்ஸ், நான் ஏற்கனவே சார்ஜர் கேபிள் எக்ஸாம்பிள் சொன்னாலே அந்த மாதிரி லூஸ் கனெக்ஷன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அந்த கேபிளில் மாற்றணும். இன்அடக்குவேட் வாட்டேஜ், அதாவது போதுமான வோல்டேஜ் வீட்டுக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இன் ரெய்னி சுச்சுவேஷன்ஸ், மழை காலங்களில் வந்து ஏதோ மரம் லைனில் மாட்டியிருக்கும், அதனால் வந்து வீட்டுக்கு சரியான வோல்டேஜ் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட காமனான ப்ராப்ளம்ஸ். தென் சிபியூ அண்ட் மெமரி ப்ராப்ளம்ஸ். ஸோ சிபியூ அண்ட் மெமரி ப்ராப்ளம்ஸ்னால் ஃபால்ட்டி இன்ஸ்டாலேஷன்ஸ், தப்பான இன்ஸ்டாலேஷன்ஸ், இன்கரெக்ட் பயோஸ் செட்டிங், ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி ப்ரைமரி பூட் டிவைஸ், செகண்டரி பூட் டிவைஸ் இதெல்லாம் தப்பாக கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்போம். இன்அடக்குவேட் கூலிங் அண்ட் வென்டிலேஷன், அதாவது போதுமான காற்றோட்டம் இல்லாதது. ஒரு அதிகமான ஹீட் ஆச்சுன்னா கூட கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். தென் காம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ். காம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ்னால் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு காம்போனண்ட், அதை வந்து ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிளுக்கு போயிட்டு 2 வீலர் ஒரு பைக்கோட டயர் மாட்ட முடியுமா, தட் இஸ் இன்காம்பேட்டபிள். அது மாதிரி தான் வேறு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்பி ப்ராடக்ட் இருக்கும், நீங்கள் வந்து வேறு ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து அதில் கனெக்ட் பண்ணி இருப்பீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் காம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ். பொருந்தாத விஷயத்தை நீ கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ தட் மே பி த காமன் ப்ராப்ளம். தென் காம்போனன்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ இதெல்லாம் எப்படி பாதுகாக்கிறதுனா யூ நீட் டு ப்ரொடெக்ட் யுவர் கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட் ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் பவர் சர்ஜ். அதாவது ஹை வோல்டேஜ் பவர் சர்ஜ்னா ஹை வோல்டேஜஸ். அதனால தான் மழை காலங்களில் வந்து வீட்டில் டிவி எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கூட பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க டிவி ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா ஆஸ் யூ நோ த பவர் லைட்னிங், மின்னல் வருது இல்லையா, அந்த மின்னல் வந்து இட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் ஹை வோல்டேஜ். மின்னலுங்கிறது ஒரு ஹை வோல்டேஜ் தான். அந்த ஹை வோல்டேஜ் வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் வரும்போது மிகப்பெரிய ஹை வோல்டேஜ், அதாவது ஈவன் ஹியூமன் கெனாட் ஜென்ரேட். நம்ம வந்து எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மரு ஜென்ரேட்டர் வச்சா கூட ஜென்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் வோல்ட்ஸ் அந்த சர்ஜ் வோல்டேஜ் வந்து வரும். அப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ், அந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணும்போது ஹை வோல்டேஜ் வந்து அதெல்லாம் பஸ்ட் ஆகிட்டு டேமேஜ் ஆகும். ஸோ அதனால தான் பவர் சர்ஜ், அதாவது அதிகமான வோல்டேஜ் வர்றதையும் அவாய்ட் பண்ணணும். ஆர் பவர் சாக்ஸ், as either of these events can cause severe damage to your system. ஸோ அதனால தான் வீட்டில் வந்து மழை பெய்யும்போது டிவிலாம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மின்னல் வந்து மின்னல்ன்றதே ஒரு வோல்டேஜ் தான், ஹை வோல்டேஜ். ஸோ அது வந்து அஃபெக்ட் பண்ணும்.
Many things outside the control of normal folks cause shakes and surges. Shakes and surges now the high voltages, such as uh, electrical brownouts. Actually, this is brownouts, spelling mistake. So brownouts and blackouts, spikes on the electrical grid, lightning, electromagnetic interference. So these are all some of the things which may cause due to power surge. அதிகமான வோல்டேஜ் வரதுனால இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் வரும். Then characteristics of safe workplace. So நம்ம ஒர்க் பண்ற என்விரான்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்யூட்டர் லேப், தட் இஸ் யுவர் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன், ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஆர்கனைஸ்ட் மீன்ஸ் வாட்? ஃபார் எக்ஸாம்பிள் அங்கேயே உட்காந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிப்பீங்க, அப்படியே பாட்டிலில் க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருவீங்க, கைப்பட்டு கீபோர்ட் மேலே விழும், மவுஸில் விழும். ஸோ திஸ் இஸ் கால்ட் நாட் ஆர்கனைஸ்ட். ஆர்கனைஸ்ட் மீன்ஸ் there should be a separate place to eat and drink. வெளியே போய் சாப்பிட்டுட்டு வரலாம், வாட்டர் பாட்டிலை க்ளோஸ் பண்ணி கை கெட்டாத தூரத்தில் வைக்கணும். ஸோ மவுஸ்க்கு வந்து கரெக்டான பொசிஷன்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்டு க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ்ட் ஒர்க் பிளேஸ். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் கம்பெனிஸ், கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ தே வில் மேட் த ஃபெசிலிட்டிஸ் வெரி கம்ஃபர்டபிளி. ஸோ பாட்டில் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க, அங்கே வச்சோம்னா அது தடுமாறி கூட கீழே விழாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வெல் ஆர்கனைஸ்டு. ஃபேன் இருக்கும், அந்த ஃபேன் வந்து நல்ல போதுமான தூரத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ தட் இஸ் உன்னோட ஒர்க் பிளேஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபார் ஹேண்ட்லிங் த எக்யூப்மெண்ட். ஸோ நம்ம மவுஸ் வந்து உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறோன்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மானிட்டருக்கும் நம்ம கண்ணுக்கும் வந்து ஒரு ஆர்ம் டிஸ்டன்ஸ். ஒரு ஆர்ம் டிஸ்டன்ஸ்னால் ஒரு கை நீட்னா எவ்வளோ அளவு கிடைக்குதோ அந்த அளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும். ப்ராப்பர் டிஸ்போசல் ஆர் ரீசைக்ளிங் ஆஃப் காம்போனன்ட்ஸ் கண்டெய்னிங் ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸ்னா தேவையில்லாத, ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து தூரத்தில் வைக்கணும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கான லிக்விட்ஸு, ஆசிட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கூடாது. ஒன்ஸ் இஃப் யூ யூஸ் திஸ் யூ குட் கீப் அவே, ரொம்ப தூரமாக கை கெட்டாத இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கணும் அப்படின்றாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சேஃப் ஒர்க் பிளேஸ். Safety guidelines. Most companies require reporting any injuries, including description of safety procedures not followed. ஸோ நிறைய கம்பெனிஸில் வந்து ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், ஆனால் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டேமேஜ் டு எக்யூப்மெண்ட் மே ரிசல்ட் இன் கிளைம்ஸ் ஃபார் டேமேஜஸ் ஃப்ரம் த கஸ்டமர். ஸோ ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா கஸ்டமர் கிட்டேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. டைப் ஆஃப் சேஃப்டி கைட்லைன்ஸ். ஸோ லைக் ஜென்ரல் கைட்லைன்ஸ், எலக்ட்ரிக்கல் கைட்லைன்ஸ், ஃபயர் கைட்லைன்ஸ், இது எல்லாமே உன்னோட ஒர்க் என்விரான்மெண்ட்டில் போட்டிருக்கணும். நம்ம கம்ப்யூட்டர் லேப்ல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போட்டிருப்பாங்க. டூஸ்ன்னா ஸோ எப்படியெல்லாம் உள்ள வரணும், வேர் த ஐடி கார்டு, டக்கின் பண்ணி வரணும், வரிசையாக வரணும், ரிஜிஸ்டரில் சைன் பண்ணணும், டேக் யுவர் சிஸ்டம் ரெகுலர் சிஸ்டம். டோன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா டோன்ட் பிளே த கேம்ஸ், டோன்ட் ரஃப்லி யூஸ் த ஹார்ட்வேர் டிவைசஸ், கம்ப்யூட்டரை டைரெக்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது, பவர் ஆஃப் ஷட் டவுன் கொடுத்து தான் பண்ணணும். These are all don'ts. So these are all the things that should be guidelines displayed in the working environment. Then interference பார்த்தோம். இன்டர்ஃபரன்ஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜ் வோல்டேஜ்லாம் வரும்போது அது வந்து எப்படி நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஃபரன்சஸ். நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம், இஎஸ்டி. எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா வோல்டேஜ் லீக்கேஜ். இப்போ எப்படி தண்ணி லீக்கேஜ்னு சொல்கிறோம், அது மாதிரி லீக்கேஜ் ஆகிறது தான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது மேக்னெட்ஸ்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம் கிட்ட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேக்னெட்ஸ்லாம் வச்சிங்கன்னா தட் வில் கிரியேட் ஏ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ். அதாவது நம்ம டேட்டா சிக்னல்ஸ், டேட்டா பாஸ் ஆகுது இல்லையா கேபிளில், ஸோ அதில் வந்து தேவையில்லாமல் நாய்ஸஸ்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போது கிளாஸ் எடுக்கும்போது கூட ஏதாவது தேவையில்லாமல் சவுண்ட் வரும், நாய்ஸஸ் வில் பி கிரியேட்டட். ஸோ தட் இஸ் கால்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்சஸ். தென் பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதாவது வோல்டேஜ் வந்து திடீர்னு வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா லைட்டு திடீர்னு பிரைட் ஆயிரும், திடீர்னு டிம் ஆயிரும். தீஸ் ஆர் ஆல் கால்ட் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன். ஸோ இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பவர் ப்ரொடெக்ஷன் டிவைசஸ் வந்து இருந்ததுன்னா உன்னோட கம்ப்யூட்டரில் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ், அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, ஆன்லைன் அன்லிமிட்டட் பவர் சப்ளை, ஸ்டாண்ட்பை பவர் சப்ளை. யூபிஎஸ் லேபில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி யூபிஎஸ்லாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம். தென் பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ லாஸ் ஆஃப் ஏசி பவர், திடீர்னு கரண்ட் போயிடும், அந்த சமயத்தில் கம்ப்யூட்டர் அப்படியே ஆஃப் ஆச்சுன்னு சொன்னால் கம்ப்யூட்டரில் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் எல்லாமே சாஃப்ட் காம்போனன்ட்ஸ், ஸோ தட் வில் கோ அவே, தட் வில் வேர் அவுட். தென் ப்ரௌன் அவுட், ரெடியூஸ்டு வோல்டேஜ் லெவல் ஆஃப் ஏசி பவர் தட் லாஸ்ட் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் டைம்.
ஸோ ப்ரௌன் அவுட் பிளாக் அவுட்ன்றது வந்து சடனாக கரண்ட் ஆஃப் ஆகுறது. ப்ரௌன் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெதுவாக, ஃபார் எக்ஸாம்பிள் சடன் ஆஃப் ஆகாது, அப்படியே லைட்டு டிம்மாக கொஞ்ச நேரம் அப்படியே டிம்மாக எரிஞ்சு கடைசியில் ஆஃப் ஆகிடும். தட் இஸ் கால் ப்ரௌன் அவுட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். நாய்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் ஜென்ரேட்டர்ஸ் அண்ட் லைட்னிங். ஸோ அந்த மாதிரி லைட்னிங்னா மின்னல், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸ்பைக், சடன் இன்க்ரீஸ் இன் வோல்டேஜ் தட் லாஸ்ட் ஃபார் எ வெரி ஷார்ட் பீரியட் அண்ட் எக்ஸீட்ஸ் 100% ஆஃப் நார்மல் வோல்டேஜ் ஆன் எ லைன். ஸோ திடீர்னு மின்னல் மாதிரி திடீர்னு கரண்ட் ஒரு வோல்டேஜ் வந்து ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஹை வோல்டேஜ் வந்து டவுன் ஆகும். தட் இஸ் கால்ட் ஸ்பைக். பவர் சர்ஜ், ட்ரமேட்டிக் இன்க்ரீஸ் இன் வோல்டேஜ் அபவ் த நார்மல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட். அப்படியே கிராஜுவலாக திடீர்னு வராமல் மெதுவாக அப்படியே ரொம்ப அதிகமான வோல்டேஜ் வரும். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த காமன் ப்ராப்ளம்ஸ் இன் தி பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரதுக்கான காரணங்கள். ஸோ பவர் ப்ரொடெக்டிங் டிவைசஸ் எல்லாம் நம்ம இதாக யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன பவர் ப்ரொடெக்டிங் டிவைசஸ்னால் ஏற்கனவே பார்த்த மாதிரி யூபிஎஸ், ஸ்டாண்ட் பை பவர் சப்ளை, இதெல்லாம் யூ கேன் யூஸ். தென் பொட்டன்ஷியல் ஹசார்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர் சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ். ஸோ என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். வைல் பவர் இஷ்யூஸ் கேன் காஸ் டேமேஜ் டு யுவர் பிசி, மெனி ஹசார்ட்ஸ் கேன் இன்ஜூர் த டெக்னீஷியன். அதாவது டெக்னீஷியன்னா நம்ம பீப்புள் ஹூ ஆர் ஆல் ஒர்க்கிங் தேர் கேன் பி இன்ஜூர்ட், சச் அஸ் ஹை வோல்டேஜ் ஷாக்ஸ் ஆர் எலக்ட்ரிக் ஃபயர்ஸ். ஹை வோல்டேஜ் வரலாம், எலக்ட்ரிக்கல் ஃபயர் கூட நடக்கலாம் அப்படிங்கிறாங்க. யூ நீட் டு மேக் யுவர் செல்ஃப் அவேர் ஆஃப் தீஸ் ஹசார்ட்ஸ். இந்த மாதிரி ஆபத்துலேருந்து நீங்கள், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஆபத்துக்கள் எல்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். அதுலேருந்து எப்படி பாதுகாக்கிறது, வேஸ்ட் டு ப்ரிவென்ட் தம் ஃப்ரம் அக்கரிங், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வராமல் எப்படி தடுக்கிறதுன்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணுன்றாங்க. ஹை வோல்டேஜ் எக்யூப்மெண்ட், த கெப்பாசிட்டர்ஸ் இந்த பிசி. ஏற்கனவே சொன்ன மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்றது வந்து கம்ப்யூட்டரில் இருக்கும். அந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் வந்து ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணோம். லைக் பவர் சப்ளை யூனிட், எஸ்எம்பிஎஸில், மானிட்டரில், லேசர் பிரிண்டர்ஸில். ஸோ இதில் எல்லாமே கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டிவைசஸில் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். இன் மோஸ்ட் கேசஸ் ஹை வோல்டேஜ் எக்யூப்மெண்ட் யூஸ்வலி மார்க்ட் பை அ பிரைட் எல்லோ வார்னிங் ஸ்டிக்கர். நீங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஸ்டிக்கர், அதில் வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, டேஞ்சர் சிம்பிள் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டிய எக்யூப்மெண்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். whenever you work with a piece of high voltage equipment, always make sure the device is unplugged. ஸோ நீங்கள் எப்போது வந்து இந்த மாதிரி டிவைசஸில் ஒர்க் பண்ணும்போது கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஆஃப் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னால் இட் வில் லீட் டு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ என்ன சொன்னேன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணணும். யூ ஹாவ் ரிமூவ் யுவர் ஆன்டிஸ்டாட்டிக் ரிஸ்ட் ஸ்ட்ராப். ஸோ ஆன்டிஸ்டாட்டிக் ரிஸ்ட் ஸ்ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது வந்து நம்ம கையில் மாட்டிக்கலாம். ஸோ எதுக்குன்னு சொன்னால் ஹை வோல்டேஜ் வரும்போது எர்த்திங், நம்ம பாடியில் வர கரண்ட் வந்து அதை அப்சர்வ் பண்ணி எர்த் பண்ணிடும். எர்த்துனா பூமிக்கு போயிடும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆன்டிஸ்டாட்டிக் ரிஸ்ட் ஸ்ட்ராப். ஸோ இது வந்து ஸ்மால் வோல்டேஜஸில் நீங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டமில் நார்மலாக இருக்கும்போது இதை வேர் பண்ணி ஒர்க் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஹை வோல்டேஜஸ் வர சான்சஸ் இருக்கும்போது யூ ஷுட் நாட் வேர் திஸ், அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஆன்டிஸ்டாட்டிக் ரிஸ்ட் ஸ்ட்ராப், அதாவது கையில் மாட்டியிருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இஃப் யூ வாண்ட் ஐ வில் ஷோ யூ ஒன்ஸ் வாட் இஸ் ஆன்டிஸ்டாப், ஆன்டி ரிஸ்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆன்டி ரிஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு இதை வந்து எர்த் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், ஸோ சர்ஜ் வோல்டேஜ் வரும்போது இட் வில் பி கிரவுண்டட், அது வந்து எர்த்துக்கு போயிடும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல். ஸோ அது வந்து எல்லா நேரத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் ரிமூவ் பண்ணுன்றாங்க. பவர் சப்ளைஸ், வென்எவர் யூ ஒர்க் ஆன் யுவர் கம்ப்யூட்டர் யூ நீட் டு மேக் இட் இஸ் அன்பிளக்ட். கண்டிப்பாக பவர் வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்கணும். வென் இட் கம்ஸ் டு பவர் சப்ளைஸ், though even unplugging them does not make them to safe to fix. ஸோ அதனால் கெப்பாசிட்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம அதை ரிமூவ் பண்ணியிருந்தாலும் கரண்ட் வரதுக்கான வோல்டேஜ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கி ஈவன் டு ஓப்பன் த கேஸ் ஆஃப் ஏ பவர் சப்ளை பிகாஸ் த கெப்பாசிட்டர்ஸ் கேன் ஹோல்ட் ஏ சீரியஸ் சார்ஜ் ஈவன் வென் த பவர் சப்ளை இஸ் அன்பிளக்டு. ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், கெப்பாசிட்டர்ஸில் வந்து அதிகமான வோல்டேஜ் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ண நேரத்துலையும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. If you must work on a power supply, make sure you remove your already discussed remove your anti-static wrist strap. அதை வந்து ரிமூவ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ these are all common things.
தென் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா சிஆர்டி கேத்தோட் ரே டியூப் இருக்கும். ஸோ திஸ் கேத்தோட் ரே டியூப் இஸ் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹை வோல்டேஜஸ். ஏற்கனவே நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போங்க ஹவு சிஆர்டி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிஆர்டியில் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எமிட் பண்ணி அது வந்து எமிட் ஆகும்போது தான் நமக்கு அது விசிபிளாக இருக்குதுன்றதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ சிம்பிளி இட் ஜென்ரேட்ஸ் ஏ ஹை வோல்டேஜ். ஸோ நெவர் ஓப்பன் ஏ மானிட்டர் அன்லெஸ் யூ நோ எக்ஸாக்ட்லி வாட் யூ ஆர் ட்ரைங் டு அக்காம்ப்ளிஷ். மானிட்டரில் என்ன ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அது சரி செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் மானிட்டர் ஓப்பன் பண்ணணும், இல்லைனா டு நாட் ஓப்பன் த மானிட்டர். The capacitors in a typical PC monitor also carry, as we have discussed earlier, மானிட்டருக்குள்ளேயும் கெப்பாசிட்டர் இருக்குது. அதில் ஹை வோல்டேஜ் பவர் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் இருக்கும். ஸோ உன்னோட டிவி எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய டிவிஸ் வந்து பாக்ஸ் டைப் டிவி இருந்தது. இப்போ வந்து வி ஆர் யூஸிங் எல்இடி எல்சிடிஸ். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாலிடர் அந்த மாதிரி கம்பெனி வீடியோகான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் இருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்து உன்னோட எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர் வந்து அந்த கம்ப்யூட்டர் உன்னோட டிவியை ஓப்பன் பண்ணாங்கன்னா இமிடியட்லி தே வில் பிளக் த கேபிள் அண்ட் தே வில் டூ ஸ்பார்க். அந்த கேபிளை வந்து ரெண்டுத்தையும் டச் பண்ணி ஸ்பார்க் வரும், நெருப்பு வர மாதிரி பண்ணிட்டு அப்புறமா தான் டச் பண்ணாங்க. என்னன்னா இந்த வோல்டேஜ் ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர் இஸ் டிஸ்சார்ஜ்டு பை ஸ்பார்க்கிங். அந்த மாதிரி ஸ்பார்க் பண்ணுறதுனால அதில் ஸ்டோர் ஆகிருக்கிற வோல்டேஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போயிடும். அதுக்கப்புறமா தான் அதில் ட்ரபுள் ஷூட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. அப்படி அந்த டிஸ்சார்ஜ் பண்ணாமல் டைரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் தட் வோல்டேஜ் வில் அஃபெக்ட் த ஹியூமன் பாடி. ஸோ அதுதான் டிவியில் இருக்கிற கான்செப்ட் தான் சிஆர்டி மானிட்டர்லேயும் இருக்குது. ஸோ கெப்பாசிட்டர்ஸ் இருக்கிறதுனால இட் வில் ப்ரொடியூஸ் ஏ ஹை வோல்டேஜ். ஸோ அகைன் த சேம் பாயிண்ட், நெவர் வேர் யுவர் ஆன்டிஸ்டாட்டிக் ரிஸ்ட் ஸ்ட்ராப் வென் ஒர்க்கிங் ஆன் ஏ சிஆர்டி மானிட்டர். சிஆர்டி கேத்தோட் ரே டியூப் மானிட்டரில் ஒர்க் பண்ணும்போது இந்த ஆன்டிஸ்டாட்டிக் ரிஸ்ட் ஸ்ட்ராப் வந்து வேர் பண்ணக்கூடாது, ரிமூவ் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. தென் தெர் ஆர் ஆல்சோ சான்சஸ் ஆஃப் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஃபயர் ஆச்சுன்னு சொன்னால் யூ ஷுட் நாட் புஷ் த வாட்டர். அதாவது ஃபயர் ஆகிடுச்சு அன்எக்ஸ்பெக்டடாக அப்படின்னா அங்கே போய் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா வாட்டர் இஸ் ஏ குட் கண்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தட் யூ நோ. ஸோ உன்னோட தண்ணி வழியாகவே நம்ம உடம்புக்கு கரண்ட் வரும். அதனால ஹியூமன் பாடி வில் ஆல்சோ டேமேஜ், எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வில் ஆல்சோ டேமேஜ். ஸோ டு நாட் த்ரோ வாட்டர் when யுவர் சிஸ்டம் காட் ஃபயர். அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் யூ கேன் யூஸ், இஸ் இட். ஸோ சி டைப் ஆர் ஏபிசி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். அதனால தான் லேப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்பெக்ஷன்லாம் வரும்போது கூட ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ்லாம் வச்சிருக்காங்களா செக் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் ஷுட் நோ ஹவு டு ஆப்ரேட் த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ். ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ட்ரெயின் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ்க்குலாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. So whenever fire happens, immediately you should try to use the fire extinguisher. You should not use the water. So electrostatic discharge precautions and procedures. So அந்த electrostatic discharge எல்லாம் எப்படி கையாளணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. So this is not required for you. Then safe lab procedures and tools use. So எப்படியெல்லாம் நம்ம லேபில் என்ன மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ப்ரொடெக்ட் பீப்புள் ஃப்ரம் இன்ஜுரி. யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் இல்லாதபடி அந்த என்விரான்மெண்ட் இருக்கணும், சேஃப் ஒர்க் பிளேஸ். ப்ரொடெக்ட் எக்யூப்மெண்ட் ஃப்ரம் டேமேஜ். எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எந்த விதமான டேமேஜ் இல்லாதபடி கவர் பண்ணி வச்சிருக்கணும். ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட் ஃப்ரம் கண்டாமினேஷன். அதாவது நம்ம இடத்துல வந்து டஸ்ட் எல்லாம் போகாமல் க்ளீனாக வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ சேஃப் ஒர்க் பிளேஸ், க்ளீன், ஆர்கனைஸ், ப்ராப்பர். இது எல்லாமே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் தான். ப்ரொசீஜர்ஸ் டு ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட். ஸோ மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட். அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டருக்கும் கார்டு வச்சுருப்பாங்க. சில இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா டேப்பு, வாட்டர் டேங்க்கு, வாட்டர் பியூரிஃபையர், டாய்லெட்ஸ், இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு கார்டு போட்டு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் கிளீன்ட் ஆன் டேட்டு. ஸோ டெய்லி க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே டேட்டு போட்டு எழுதிட்டு போவாங்க. ஏன்னா ஸோ தட் இஸ் ப்ரீ டிஃபைன்டு மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர். ஸோ அந்த மாதிரி வந்து உன்னோட சிஸ்டம்ஸ்க்கெல்லாம் எக்யூப்மெண்ட் கார்டு அப்படின்னு ஒன்று போட்டு ஸோ நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஃபேக்ட் ஷீட்டு, சம்மரைசிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் மெட்டீரியல் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் எக்யூப்மெண்ட் கார்டு போட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then some of the software tools you can use for troubleshooting is disk management tools, FDisk, that is format disk, format, scan disk or CHK, DSK, that is command, defragmentation, disk cleanup, disk management, system file checker. These are all some of the softwares which you can use for troubleshooting.
So protection software என்னன்னா Windows 7 security center, antivirus software, anti spyware program, Windows 7 firewall programs. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் சாஃப்ட்வேர், என்னோட கம்ப்யூட்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ். தென் ஆர்கனைசேஷன் டூல்ஸ், ஸோ சம் ஆஃப் த டூல்ஸ் ஆர் கிவன் ஹியர். ஸோ ப்ராப்பர் டூல் யூஸ். ஸோ சேஃப்டி இந்த ஒர்க் பிளேஸ் இஸ் எவ்ரி ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து சேஃப்டி இருக்கணுங்கிறது எல்லாரோட பொறுப்பு. பிஃபோர் கிளீனிங் ஆர் ரிப்பேரிங் எக்யூப்மெண்ட் செக் டு மேக் ஷூர் த டூல்ஸ் ஆர் இன் குட் கண்டிஷன். ஸோ ஒரு பொருளை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொருள் வந்து நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும். ப்ராப்பர் யூஸ் ஆஃப் அன் ஆன்டிஸ்டாட்டிக் ரிஸ்ட் ஸ்ட்ராப் கேன் ப்ரிவெண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ். இஎஸ்டினா எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் டு கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரிப் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுனால கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ், ஹியூமன் பாடி எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். நெவர் வேர் அண்ட் ஆன்டிஸ்டாட்டிக் ரிஸ்ட் ஸ்ட்ராப் இஃப் யூ ஆர் ரிப்பேரிங் ஏ மானிட்டர். ஹை வோல்டேஜ் ஆர் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ஆன்டிஸ்டாட்டிக் ரிஸ்ட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ராப்பர் யூஸ் ஆஃப் அன் ஆன்டிஸ்டாட்டிக் மேட், அதாவது மேட் கீழே வந்து நம்ம காலுக்கு வந்து மேட் போட்டு யூஸ் பண்ணலாம், விச் வில் ப்ரிவெண்ட் த எலக்ட்ரிசிட்டி. ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஹேண்ட் டூல்ஸ், அதாவது க்ளவுஸஸ், கட்டிங் பிளேயர்ஸ். ஸோ இந்த மாதிரி யூசஸ் வந்து ஷீல்டு பண்ணியிருக்கா, இன்சுலேட் பண்ணியிருக்கா, அதுலேருந்து நமக்கு வோல்டேஜ் பாஸ் ஆகாதா, இதெல்லாம் செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணும்போது அதுக்கு மேலே இருக்கிற பிளாஸ்டிக் கிழிஞ்சிட்டு இருக்கு, மெட்டல் வந்து நம்ம கையில் டச் ஆகுதுன்னா யூ ஷுட் நாட் யூஸ் த டூல். ஏன்னா மெட்டல் வந்து ஒயரில் வைக்கும்போது இட் வில் பாஸ், த எலக்ட்ரிசிட்டி வில் பாஸ் டு த ஹியூமன் பாடி. தென் ப்ராப்பர் யூஸ் ஆஃப் கிளீனிங் மெட்டீரியல்ஸ். காஷன் பிஃபோர் கிளீனிங் எனி டிவைஸ் டர்ன் இட் ஆஃப் அண்ட் அன்பிளக் டிவைஸ் ஃப்ரம் த பவர் சோர்ஸ். எந்த ஒரு டிவைஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் ஆஃப் பண்ணியிருக்குதான்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த things you have to follow during troubleshooting and maintenance. I hope these 6-day sessions will be useful for all the students. So I would like to wind up the session up to this, and I would like to convey my thanks to the Sai Ram Institute of Technology, the management, the faculty coordinators, HOD, and all the students who have attended this workshop. Thank you so much. Once again, I would like to convey my thanks for the great opportunity. Thank you so much. Thank you, sir. Thank you for sharing your words. We are very grateful to have you. Thank you. Thank you, Anita. Thank you so much. Thank you, ma'am. Shall I leave? Yeah, thank you, sir. Thank for your wonderful session, sir. Thank you, sir. Thank you, ma'am. Thank you so much for your words. Thank you so much, ma'am. I'm leaving Thank the you, sir. session. Bye. Okay, sir. Thank you. Thank you, ma'am. Thank you.